ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க கிளம்பியாச்சு. நீங்கள் எல்லாருமே ட்ரெஸ் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போவுமே லாஸ்ட் டைமுக்கு தான் போவோம். ஒரு ஊரில் இருக்க சரவணா ஸ்டோருக்கு வந்தாச்சு. ஓரளவு கூட்டமாக இருந்தது, ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துடலான்னு சொல்லிட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நொந்து நூலாகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நான் ட்ரெஸ்ஸை பார்க்குறதா, இதுங்க ரெண்டு பேரையும் பார்க்குறதா, ஒன்று ஒரு சைடு போகுது, எதை பார்க்குறதுன்னே எனக்கு குழப்பமாயிருச்சு. பார்த்தீங்கன்னா தேடி தேடி என் பையன் வந்து ஈஸியாக அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துட்டான். இந்த அம்மா பேக் எடுத்து மாட்டிகிட்டு இருக்காங்க. இந்த அம்மா பேக் வெயிட்டு கூட இல்லை, இந்த பேக்கை தோளில் இருந்து அவள் இறக்கலை. பையனுக்கு பிடிச்சதை டக்குன்னு எடுத்துட்டான். சரி, பாப்பாவுக்கு செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த சைடு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இது வந்து குழந்தைங்க ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு போடுற ட்ரெஸ்ஸு. இவளுக்கு நானும் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்து அப்படியே இருக்குது. அதை ஒரு வாட்டி தான் போட்டேன், அதோடு அவ்வளோதான். சரி, சாஃப்டாக ட்ரெஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கும் வந்து ஒரு வழியாக ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணியாச்சு. சரி, எனக்கு சுடி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து செகண்ட் ஃப்ளோரு. நான் பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தது வந்து 4th ஃப்ளோரு. நான் மாற்றி சொல்லிட்டேன். சரி, எனக்கும் வந்து பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் இல்லாதனால எனக்கு நான் எடுக்கல. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து இந்த டாய்ஸில் உட்கார வச்சு அவள் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அவள் வெளியே வர்றதுக்கு பட்ட பாடு இருக்கே, வெளியே வரவே மாட்டேன்ட்டா, ஒரே அழுக. வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.